வணக்கம். உங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா? பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைனா இந்த சீசன்ல தினம் கூட இந்த பிரியாணி நீங்க சாப்பிடலாம். எந்த விதமான உபாதைகளும் கொடுக்காத நல்ல சத்தான சுவையான ஒரு பிரியாணி தான் இது. அது என்ன பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக பிரியாணி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் தான் பிரியாணி சாப்பிடலாம், இல்லைனா சரியான செரிமானத்தை கொடுக்காது, வயிறு பிரச்சனை ஏதாவது கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் பிரியாணி எல்லாருக்குமே சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த பிரியாணி பார்த்தோம்னா எந்த விதமான உடல் உபாதைகளையும் கொடுக்காது, நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பிரியாணியாகவும் இது இருக்கும். அது என்ன பிரியாணி அப்படின்னா பலாக்காய் பிரியாணி தான். அதாவது நம்மளுடைய பலாப்பழம் தெரியும்ல, அந்த பலாப்பழத்தோட சின்னது தான் பலாக்காய்னு சொல்லுவோம். இலங்கை கேரளாலலாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா செட்டிநாடு பகுதியில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய் இது. இந்த காய் பார்த்தோம்னா எல்லா காலங்களையும் பொதுவாக கிடைக்காது. நமக்கு இந்த சீசன்ல, அதாவது பொதுவாக ஏப்ரல் மே மாசத்துல நமக்கு பலாப்பழம் கிடைக்கும். அதனால இந்த தை மாசம் பார்த்தோம்னா நமக்கு பலாக்காய் பொதுவாக கிடைக்கிறது உண்டு. செட்டிநாடு பகுதிகளில் பலாக்காயை வச்சு பலாக்காய் கூட்டு, பலாக்காய் புரட்டல், அப்புறம் பலாக்காய் குருமா, பிரியாணின்னு நிறைய உணவுகளை செய்யறது உண்டு. இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் பிரியாணி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி அப்படின்னும் போது முதல் இடத்துல இருக்கக்கூடியது சீரக சம்பா அரிசி தான். நல்ல ஒரு நறுமணத்தையும் நல்ல ஒரு சுவையையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி இது. ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பிளாக்காயை எடுத்துக்கலாம். இந்த பிஞ்சு பிளாக்காயை நறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். பொதுவாகவே பலாப்பழம் பார்த்துருப்போம், நம்ம நறுக்கும் பொழுது பால் வரது பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த பிளாக்காயிலே நமக்கு பால் வரும். அதனால நம்ம நறுக்கிறதுக்கு முன்னாடி கத்தியில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நறுக்க ஆரம்பிக்கலாம். எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி குறுக்கால முதல்ல நறுக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதனுடைய இந்த தோல் பகுதியை மட்டும் நம்ம அப்படியே நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ பெருசு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பிளாக்காயை நறுக்கி எடுத்துக்கலாம். நான் பிரியாணிக்கு அப்படின்றனால கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கிறேன். இதே நம்ம பெரட்டல் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் முக்கோண வடிவத்தில் எடுத்துப்போம். கூட்டு பண்ணுறோன்னா ரொம்ப சின்னதாக நம்ம நறுக்கி எடுத்துக்குவோம். அதனால பிரியாணிக்கு நான் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்துக்கிறேன். இதை நறுக்கி நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நறுக்கி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு 3/4 பதம் வேகிற அளவுக்கு நம்ம உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிளாக்காயை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்யறதுக்கு நம்ம மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கரம் மசாலா கொஞ்சம், அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இது ஒரு விழுதா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அடிகனமான பாத்திரங்கள் எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்க குக்கர்ல செய்றீங்கனாலும் குக்கர்லயும் செய்யலாம். எண்ணெயும் நெய்யும் கலந்து தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதுல இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் புரிஞ்ச உடனே நீளமா நறுக்கி எடுத்திருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அதோட கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துக்கிட்டாலும் சரி, சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல. இந்த சீசனில் நமக்கு பொதுவாக பட்டாணி அதிகமாக கிடைக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 3/4 பதம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளாக்காயும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். எந்த காய்க்கும் இல்லாத ஒரு தனி சுவை பிளாக்காய்க்கு இருக்கு. நார் சத்துக்கள், புரதச்சத்துக்கள் மட்டும் இல்லாமல் நீர் சத்துக்களும், நிறைய வைட்டமின் சத்துக்களும், தாது சத்துக்களும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் இது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு, கிளைசமிக் இண்டெக்ஸும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காயாகவும் இது இருக்கு. நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த விழுதியும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நறுக்கிறதுக்கு தான் சிரமம். ஆனால் இதோட சுவையும் இதோட சத்தையும் நம்ம ஒப்பிடும்பொழுது இதை நறுக்கிறது ஒரு பெரிய வேலையாகவே நமக்கு தெரியாது. ஓரளவுக்கு இந்த மசாலாவில் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த சீரக சம்பா அரிசியையும் இதோட நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி எடுத்துருக்கனால 2 கப் அளவு தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விடுவோம். நடுவில் ரொம்ப கிளறாம ஒரு 1-2 தடவை மட்டும் கிளறி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சு நம்ம வேக விடலாம். ஒரு 10 நிமிஷத்துல இது நல்லா வெந்திருக்கும். நல்ல ஒரு சுவையான காய். அது மட்டும் இல்லாமல் சத்துக்களுக்கும் குறைவில்லாத ஒரு காய் இது. இன்னைக்கு ஆனால் தமிழகத்துல நிறைய இடங்கள்ல இது கிடைக்கிறது உண்டு. நிறைய ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாக்காய் நார் சத்துக்கள், புரதச்சத்துக்கள் அதிகம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காய் வகை. 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பு அணைச்சிட்டு இது மண் சட்டியில் தான் நான் வச்சிருக்கிறேன். அதை அப்படியே நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஆய்வு முடிவுகள் தினமும் இந்த பிளாக்காயை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கும் பொழுது நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல சுவையான, நல்ல ஒரு சத்தான சீரக சம்பா பலாக்காய் பிரியாணி தயாராயிடுச்சு. நீரிழிவு இருக்கிறவங்க, ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க, உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவு. இதோட நம்ம வெங்காய பச்சடி சேர்த்து சாப்பிடலாம்.
இந்த சீரக சம்பா அரிசி பிரியாணியில பார்த்தோம்னா வயிறுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய எந்த விதமான பொருட்களையும் நம்ம வந்து சேர்க்கல. நம்மளோட பாரம்பரிய அரிசி சீரக சம்பா, அதே மாதிரி நம்மளோட நாட்டுக்காய் வகையில வரக்கூடிய இந்த பிளாக்காயும் வீட்டில் ரொம்ப சாதாரணமா கொத்தமல்லி புதினாவை வச்சு செய்யக்கூடிய ஒரு மசாலா தான் சேர்த்திருக்கோம். அதனால இந்த சீசன்ல பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா தினம் கூட இந்த பிரியாணி நீங்க சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சத்தான ஒரு பிரியாணி, சுவையான ஒரு பிரியாணி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்றது மட்டும் இல்ல, இந்த சீசன்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பிளாக்காய் பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோ பாயிண்டா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.